தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இது சித்ரா காஃபி வழங்கும் சைட்லைட்ஸ். ஓராண்டுக்குள் மூடுவிழா காணும் பள்ளி வகுப்பறைகள் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு ஏதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் என்று முன்னாள் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுக ஆட்சியை பிடிச்சா பாஜக சேர்ந்தவங்க 10 நாள்ல முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு திமுக போய் சேர்ந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா. ஓரணியில் தமிழ்நாடுக்கு ஓடிபி இனிமே கேட்க கூடாதுவே என்று உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது. ஐயோ என்று பதறுகிறார்கள், பலவாறாக புலம்புகிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். காலை நடைபயிற்சிக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லேச தலை சுற்றினா அப்படியே போய் அப்பளோ அட்மிட் ஆயிட்டாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, சாயங்காலம் வீட்டுக்கு போயிருவாருன்னு ஐயா துரைமுருகன் அவர்களும் ஆறுதல் சொல்லி அனுப்பி இருக்கிறார். மயிலாடுதுறை டிஎஸ்பி இதற்குத்தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா? அதிக விலைக்கு மது விற்பனை காலங்காத்தால 6 மணிக்கு ஜெக ஜோரா நடந்து கொண்டிருக்கிறது. வீடியோ வெளியாக இருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல முன்னாள் தமிழக தலைமைச் செயலாளரும் இந்நாள் தமிழக தலைமைச் செயலாளர் 2 பேருமே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. தர்ம சங்கடமா இருக்கு. நீதிமன்றமே வருத்தம் தெரிவித்திருக்கிறது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சித்ரா காஃபி வழங்கும் சைட்லைட்ஸ். திறந்து ஒரு வருடம் ஆகுது. அதற்குள்ள மூடுவிழா காணப்படும் பள்ளி கட்டிடங்கள். ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அதனால இடிஞ்சு விழுந்திருக்கு. வருஷமா பள்ளி கட்டிடம் கட்டுவாங்க. காமராஜர் காலத்துல கட்டின பள்ளி வகுப்பறைகள் போன வாரம் நிக்குது. போன வாரம் நடந்துச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்துச்சா இல்லையா? அதுவும் மேற்கூரை, அதுவும் பள்ளிக்கூடம் தான். இதுக்கு முன்னாடி வேலையா நேத்து நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால பள்ளி இல்ல அப்படிங்கறதுனால பசங்க தப்பிச்சிட்டாங்க. கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு 75 சொச்சம் கோடி அளவிற்கான, கோடி இல்ல லட்சம் அளவிற்கான ஒரு பள்ளி வகுப்பறை கட்டப்பட்டிருக்குது. அதுல மேற்கூரை எல்லாம் பெயர்ந்து கீழே விழுந்திருக்குது அப்படின்ற செய்தி வந்திருக்குது. இதன் மூலியமாக நீங்கள் சொல்வது என்ன அப்படின்ற கேள்விய தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல கேள்விகள் எழுப்பியிருக்கார். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுக்கு நீங்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? பள்ளி கட்டிடங்கள் உறுதித்தன்மையோட இருக்குதா? ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயிர் பயத்தை அளிக்கிறீங்க அப்படின்னா ஏழை எளிய, இன்னும் சொல்ல போனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் படிக்கக்கூடிய அந்த இடத்துல பள்ளி கட்டிடத்துல ஊழலா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த வேன்ல இருந்து குழந்தைங்க தவறி விழுந்த சம்பவம் எல்லாம் நடந்தப்போ அவங்க வேன்லாம் ரொம்ப கவனமா இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனா இந்த கூரைகள் இடிந்து விழுகிற சம்பவங்கிறது தொடர்கதையா இருக்கு. இதுக்கு முன்னாடி ராமநாதபுரம், தென்காசி, செங்கல்பட்டு, போன வாரம் நடந்த செங்கல்பட்டுல, இதுக்கு முன்னாடி எல்லா ஊர்களும் நடந்திருக்கு. இப்படி 10 சம்பவத்தை அழைக்கலாம். 4 ஆண்டுல கட்டப்பட்ட கட்டடம் மட்டும்தான் பெயர்ந்து விழுது. எதுவுமே பழைய கட்டடம் கிடையாது. தயவு செய்து டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்ப என்னன்னா அவங்க ஒரு புது இன்ஸ்பெக்ஷன் நடத்தி அந்த இன்ஸ்பெக்ஷன்ல எல்லா கட்டடங்களும் தரமா இருக்குதா, குறிப்பா மேற்கூரை பிரச்சனை இல்லாம இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு 10 மாசத்தை ஓட்டிட்டு வச்சுங்களேன், அடுத்து நம்ம வர்றமா வரலையா அது அப்புறமா வேற மாதிரி முட்டு கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம வரலன்னு வச்சுங்களேன், நாங்கள் பார்த்ததை சரியாக செப்பனிடாத காரணத்தினால் பெயர்ந்து பராமரிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. சோ இவர்கள் செய்ததெல்லாம் நல்லது. இப்ப நடக்கிற எந்த சமூகத்தையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மாணவர்களுடைய உயிரோட விளையாடாதீங்க. எல்லாத்துக்கும் சமூக நீதிக்கு நாங்க தான். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் பாருங்க, சேர்ப்பு மாணவர் சேர்க்கை விகிதம் பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா பீத்திக்கிறாங்க. பள்ளி வகுப்பறை அப்படிங்கிறது எவ்வளவு தரமானதா இருக்கணும். முதலமைச்சர் காதுக்கு இது போச்சா? அவரு ஏதாவது தெரியுமா தெரியாதா? ரசிகர் மன்ற தலைவருக்கு ஏதாவது கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, இப்படி பல பதவிகளில் இருந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி அவர் இன்னைக்கு அதிமுக இல்ல. ஏன்னா திமுக போய் சேர்ந்துட்டாரு. தளபதியோட நான் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மாதிரியே போய் அவரும் திமுக சொல்லி இணைஞ்சிட்டாப்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா போகும்போதே ஒரு குண்டை தூக்கி போட்டு தான் போயிருக்காரு. அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 10 நாள்ல பாஜகவை சேர்ந்தவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க. இதை சொன்ன முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது. அடமான வச்சுட்டாங்க, கட்சி வச்சுட்டாங்க, தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிருக்காரு. ஏன்னா அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேட்மெண்ட்லயுமே நிறைய முரண்பாடு இருக்கு. அமித்ஷா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் உறுதியா சொல்லல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்கிறாரு. இதுக்கு நடுவில் என்னன்னா நிறைய உதாரணங்கள்லாம் காட்டினாரு. உதாரணங்கள்ல அவர் என்ன ஆனாரு, இவர் என்ன ஆனாரு, குமாரசாமி தேவகவுடாவுடைய மகன் அவர் என்ன ஆனாரு, அவர் யூனியன் மினிஸ்டர் இருக்காருங்க. அவர் யூனியன் மினிஸ்டர் இருக்காரு. 1 வருஷம் ஆச்சு யூனியன் மினிஸ்டர் ஆகி. ஹெவி இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டீலுக்கு வந்து மினிஸ்டர் இருக்காரு. அது தெரியாம அவர் எங்க போனாருன்னே தெரியல, எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்படிங்கிறாரு. இப்படிதான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே அன்வர் ராஜா முன்னாள் எம்பி அவர்கள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக பேசினார். அதாவது என்னன்னா ஒரு கருத்து தெரிவிக்கிறார், எல்லாம் ஒன்றிணைந்தாதான் சரியா இருக்கும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லு. ரெண்டாவது அவங்கதான் யாரு, சசிகலா அவங்கதான் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவே ஆக்கினார் அப்படின்ற ஒரு பேட்டியில சொல்றாரு.
சொன்ன உடனே கட்சியினுடைய நெறியை மீறியதற்காக, ஒழுக்கத்தை மீறியதற்காக சொல்லி கட்சியில இருந்து நீக்கப்படுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சில மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார். சேர்த்துக்கொள்ளப்பட்டவர் தான் இவரு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அது கிடைக்கல. இன்பதுரை அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் கிடைக்கல. அதனாலதான் அவருடைய சந்தர்ப்பவாதமா அவர் வந்து கட்சி தாவிட்டாருன்னு சொல்லி அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் நிர்வாகிகள் அவர் மேலே குற்றச்சாட்டு. அதாவது இந்த சம்பவத்துல மிகப்பெரிய ஷாக் கொடுக்கலாம்னு சொல்லி திமுக நினைச்சிருக்கு. ஏற்கனவே ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஸ்மெல் பண்ண உடனே தலைமை கூப்பிட்டு விசாரிச்சிருக்குது. இவரும் போய் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணு என்ன சொன்னாருன்னு தெரியல. ஆனா அவங்க தானே பேசுறாங்க, அவங்க ஒண்ணு தெரியல. அது 10 நாளைக்கு முன்னாடி அது நடந்திருக்குது. 10வது நாள் இது நடந்திருக்கு. இது நடந்து அதாவது அதிமுகவின் உறுப்பினராகவே திமுகவில் இணைவதாக ஒரு பிளான் இருந்திருக்கு போல இருக்கு. இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஒரு டிராஜடியா இருக்கும். இவங்க கரெக்டா இவங்க போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவில இருந்து அன்வர் ராஜா நீக்கம் அப்படின்ற மாதிரி அட்டடா மிஸ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி வருது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஆட்சிங்கிறதுலாம் வந்து கூட்டணியா சேர்ந்து நாங்க வந்து தேர்தலில் போட்டிடுவோம். ஆனா ஆட்சிங்கிறது தனியாதான், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் தெளிவா இருக்காரு. அதுல அவங்க வந்து கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, இவங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சிங்கிறாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து மக்கள் சந்திக்கலாம் சந்திச்சுக்கிட்டாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்போ இந்த உண்டியல் காசை எடுத்து நீங்க கல்வி கட்டுறதுக்கு சரியில்லை, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி பேசினாரு, அப்பவே அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதாவது இந்த சிறுபான்மையர் வாக்க வச்சு இந்த பாவலா காட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்குது. ஓரணியில் தமிழ்நாடு, ஓடிபிக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி. ஓரணியில தமிழ்நாட இணைக்கிறதுக்கான முயற்சியில தான் ஐயா ஈடுபட்டு இருக்காரு. அதுல என்ன, வீட்டுக்கு வீடு போறது, ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டுறது, அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஒட்டுறது. அப்படி அவங்க ஓடிபி சொல்லல அப்படின்னா பாத்துங்க, மாசம் 1000 ரூபாய் பணம் வராது, இன்னும் வேற அரசினுடைய திட்டங்கள் என்னென்ன வருது அதெல்லாம் நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி அவர் ஏரியால பஸ் ஏற முடியாது. ஆமா, ஏரியால பஸ் ஏற முடியாது பாத்துங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க, மிரட்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வந்தது. அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தை நாடுறாரு. மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் நாடும்போது சொல்லி ஓடிபி எல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? இப்போ ஆதார் கார்டு கேக்குறீங்களாமா, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேக்குறீங்களாமா, பேங்க் டீடைல் நீங்க வாங்குறீங்கோ, எதுக்கு வாங்குறீங்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஆதாரம் இணைக்கிறீங்க அப்படின்னா அந்த தரவுகள் அந்த குறிப்பிட்ட கம்பெனில என்ன மாதிரி பாதுகாக்கப்படுது, ஒருவேளை அது வேறு நபர்களுக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுல என்ன முறையில நீங்க அதை டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டு ஓடிபி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிருச்சு. தனிநபர் தகவல்களை கேட்க கூடாது. இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் ரிப்போர்ட் மாதிரி இன்று ஓரணியில் தமிழ்நாடு இழந்த 10,000 பேர் 75 லட்சம் தாண்டி ஒரு கோடி போயிட்டு இருக்கு. என்ன 10,000 பேர், 1 கோடி பேர் சேர்க்க போறாங்கல்ல? ஆமா, அவர் வந்து 2.5 கோடி சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2.5 கோடி பேரை சேர்க்கணும்னு சொல்லிருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 1 கோடியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. லைவ் கமெண்ட் அப்டேட் என்னன்றது எனக்கு தெரியல. சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து தாண்டினாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த லெவலுக்கு போயிரும் போல. ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களை மீண்டும் உறுப்பினர்களா சேர்த்துறாங்க. அப்ப இது என்னங்க இது அப்படின்ற மாதிரி உறுப்பினருங்க என்னங்க நீங்க இது கூட தெரியாது. 2வது முறையாக திமுகவில் இணைந்த உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தெரியல. சோ நீதிமன்றம் செக் வச்சிருக்கு. இதை இன்னொரு என்ன சொன்னா, ஸ்விக்கி சொமேட்டோ எல்லாம் ஓடிபி கேக்குறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் இது பொருந்தும் இல்லையா, அவங்களுக்கும் சிக்கல் வரும்னு சொல்லி நீங்க என்ன சாப்பாடா கொடுக்க போறீங்க? பிரியாணி போடுற அது வந்து யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேருகிறதா என்பதை கன்ஃபர்மேஷனுக்காக, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், அவங்களுக்காக அந்த ஓடிபி வருது. அது கம்பெனி கொடுக்குது. இப்ப நீங்க போய் அதை எப்படி ஓடிபி வாங்குறது, அதோட நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பேசுறீங்கோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. பல பேருக்கு இந்த விடுபட்டவர்கள் அனைவருக்குமே எப்படி முதல் வருஷம் கொடுக்கும்போது தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய்னு சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. தெருவில் போற டீ குடிக்கிறவன், பஸ்ஸுக்கு நிக்கிறவன், வேற மாநிலத்திலிருந்து இங்க வந்தவன், காசை வாங்கி அப்புறமா அரசு பேருந்துல வந்து அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் தான் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம வரவா போறோன்ற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லையோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருது. அன்வர் ராஜா அவர்கள் எந்த நேரத்துல கட்சியில, அதுவும் திமுக சேரணும்னு நேரம் குறிச்சாருன்னே தெரியலனே. ஒரு நல்ல நாளா குறிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு குறிச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல திங்கக்கிழமை நல்ல நாள் தான் போய் அணைஞ்சிருக்காரு. ஆமா, நல்ல நாள் தான். அறிவாலயத்துல தான் பிரச்சனையே. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடைப்பயிற்சிக்காக போயிருக்காரு. போன நேரம் லேசா தலை சுத்தி இருக்கு. இதுக்கு ஏப்பா முடிச்சு ஏதோ ஒரு லோ பிரஷர் போல, லோ சுகரா கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஐயா வந்து அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் போய் கட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அப்போலோவுக்கு போய் நேரடியா போய் செக் பண்ணுங்கப்பா, ஏதோ தலையெல்லாம் சுத்துது. சும்மாவே திமுகவுல பதவி வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதுல இந்த சென்டிமெண்ட்டை வேற தூக்கி விட்டாங்களா, தீந்து போச்சு அவ்வளவுதான். சோ இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய உடல்நிலை வந்து சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு, அப்போலோ மருத்துவமனைக்கு பல உறவினர்களும் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அல்லவா, அதுவும் அப்போலோ மருத்துவமனை இல்லையா, அவங்க உடனடியாக வந்து அந்த அதுவும் கிரீம்ஸ் ரோடு பிரான்ச் அல்லவா, அதனால அவங்களும் வந்துட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு
ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கதான் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக அட்மிட் ஆயிருக்காரு. கூடிய விரைவில் குணமாய் வெளியே வந்து காவேரி தானே போவாங்க, ஏன் அப்போல போயிருக்காங்க? அது எனக்கும் தெரியல. அது ராமச்சந்திரால இருந்து அப்போலோ போன மாதிரி காவேரியில இருந்து அப்போலோ போயிருக்காங்க. சரி, கூடிய விரைவில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. துரைமுருகன் ஐயா வந்து அப்படியே கார்ல வந்து காசா இருக்காப்ல. ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஹாஸ்டல்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ ஐயா சொன்னாரு. சோ ஐயா என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்காரு. இருந்து நீ என்ன சொல்ல வர? உதயநிதிக்கு ஐயா சொல்லுவாருன்ற? இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்க. எப்ப டிஸ்சார்ஜ் ஆவாங்கன்னு கேட்டதுக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆயிருவாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அதனால ஐயா எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜே வந்தாரோ அந்த மாதிரி இவங்களும் வந்துருவாங்க. இதை வச்சு நீங்க வந்து உதயநிதி அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிடலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருந்தவர் கொடுத்த பேட்டி, கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அந்த நடந்து போனாரு, கார் இல்லாம போனது, அப்புறம் ஏசி அப்படி வச்சதுன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரே படா போட்டுருச்சு. இது எதிர்பார்த்ததான். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, இவ்வளவு மன உளைச்சல் எதுக்கு, 54 வயசு 50 வயசு ஆயிப்போச்சு, இனிமேல் எதுக்குன்ற மாதிரி பல வாராக புலம்பிக் கொண்டு. இந்த பல்ல புடுங்கினார்ல ஒருத்தர், அவர் பேர் வந்து பல்பீர் சிங். எஸ், அவர் வந்து இப்ப பதவியில இருக்காரு. ஆனா ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் கேஸ விசாரிச்சு நேர்மையா அறிக்கையை கொடுத்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர். சூப்பரான கம்பாரிசன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதாவது இப்படி வந்து உண்மையை பேசிய ஒருவருடைய பதவியை வந்து முடக்கி வைக்கிறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்து, நீ பேசு தம்பி, நீ அந்த கட்சி எடுத்து பேசுறியா பேசு, கேஸ் போடுறியா போடு, எல்லாம் பண்ணு அப்படின்னு ரெண்டு பேருக்கு பேரையே சொல்லி, உயர் அதிகாரிகள் பேரையே சொல்லி, இவங்கனாலதான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்படுதுன்ற சொன்னார். இப்ப இதெல்லாம் நான் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும், இப்ப இவரு சஸ்பெண்ட் ஆகி போன பிறகு இன்னைக்கு காலையில இருந்து, அதாவது 6 மணியிலிருந்து டாஸ்மாக்ல சட்ட விரோதமாக மது விற்பனை அப்படிங்கிறது அந்த மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவில் இருந்து இவருடைய ஜுடிஷியல் எங்க இருக்கோ, இவருடைய வட்டம் எங்க இருக்கோ அந்த வட்டத்துல எல்லாமே மது விற்கிறாங்க சொல்லி ஒரு வழியா போயிட்டா இருப்பா, ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்ப அந்த காவிரி கரையோர பகுதிகளில் மது விற்பனை படுஜோரா இருக்கு. காவிரி கரையோட பெரிய ஆறா ஓடுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அட்டப்பெட்டியில டாஸ்மாக் மதுபானங்களை வச்சு சட்ட விரோதமா கடையில இல்ல வெளியில விக்கிறாங்க, எச்சு விலைக்கு விக்கிறாங்க. ஸ்கேனர் கோடு வேற வச்சிருக்காங்க. டிஜிட்டல் பேமெண்ட் ஆவோ பாரத் ஜவா மாதா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க கியூஆர் கோடோட வச்சுட்டு அப்படியே பட்டவர்த்தனமா விக்கிறாங்க. அதாவது அவர் அடக்கி வச்சிருந்ததெல்லாம் ஒரே நாள்ல இவங்க வந்து அணை மாதிரி திறந்து விட்டுட்டாங்க. 13 பாருக்கு சட்டவிரோதமாக நடந்த 13 பாருக்கு சீல் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1200 கேஸ் போட்டிருக்காரு. 700 பேருக்கு மேல இருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாம் அப்பா பட்டாசு வெடிக்காத குறையா கொண்டாட்டத்துல இருக்காங்க. இது காவல்துறைக்கு சரியான மாமூல் போகலன்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தார். இவர்னால அவங்க செய்யல, அது செய்யாதனால பார் உரிமையாளர்கள் கொடுக்கக்கூடிய காசு இவருக்கு போகல, அதனாலதான் எனக்கு இவ்வளவு ரிஸ்க், இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் உண்மைங்கிறபடியாக இது நிறுவனமாகி இருக்கிறது. ஒரு நல்ல அதிகாரியை முடக்கி வைப்பதும், மோசமான அதிகாரிகளுக்கு உயர்ந்த அதிகாரத்தை கொடுப்பதும் இந்த ஆட்சியினுடைய மிக மோசமான. காவல்துறையினுடைய தேர்வு எப்ப நடந்தாலும் அதற்கான தகுதிகளாக என்னென்ன வேண்டும் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த தகவல் மூலமா புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நபர்களே காக்கி சட்டை என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி ஒரு வேட்கையோட நான் எதையாவது மாத்தணும்பா அப்படின்னு சொல்லி, நீதி நிலைநாட்டணும்பான்னு சொல்லி, லஞ்ச லாவண்யமற்ற உண்மையான நேர்மையான மக்களுக்கு சட்ட ரீதியான சொல்லி நீங்க தான் வந்தீங்க அப்படின்னா சுந்தரேசன் கட்சி தான் உங்களுக்கும் பாத்துங்க. நிறைய பேர் வந்து அரசு பணியில இருக்கும் போதே பணி நேரத்திலே வந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெறும். அவன் பணியின் போது உயிரிழந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல, அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் 2023 செப்டம்பர், எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கொடுத்த தீர்ப்பு. அதுக்கு 3 மாசம் டைம். 3 மாசத்துல இவங்க அறிக்கை தாக்கல் பண்ணல, குழுவும் போடல. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் இதை பண்ணல அப்படின்னு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒண்ணு சென்னை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. யாரு மேல தெரியுமா? தலைமைச் செயலாளர் மேல. அதுவும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலராக முன்னாடி இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் மேலையும் தலைமைச் செயலர்கள் செய்தி தொடர்பாளர்கள் ஆயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வேலையே சரியா இருக்கு. அவங்க உள்துறை செயலாளர், நீங்க வேற, இவங்க தலைமைச் செயலாளர். சிவதாஸ் மீனா அவர்கள் மேலையும் முருகானந்தம் அவர்கள் மேலும் ஐஏஎஸ், முருகானந்தம் ஐஏஎஸ், சிவதாஸ் மீனா ஐஏஎஸ், இவங்க 2 பேரும் மேலையும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல அவங்க 2 பேரும் அபிடவிட் தாக்கல் பண்ணி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம். கண்டெம்ப்ட் ஆஃப் கிட்டத்தட்ட இது அரசு கேட்கற மாதிரி தான். ஆமா, இது கிட்டத்தட்ட அவங்களுடைய, அதாவது அரசு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முடக்கி வச்சதனுடைய வெளிப்பாடாக இவங்க வேற வழி இல்ல, வேலைக்கு வந்துட்டோம், செஞ்சுதான் ஆகணும், மன்னிப்பு கேட்டுரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு, தர்ம சங்கடமா இருக்கு. ஒரு தலைமைச் செயலாளர் வந்து மன்னிப்பு கேட்கறதுலாம் வந்து அவருக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி நீதிமன்றமே ஒரு மாதிரி சங்கோஜப்படுது. எஸ், இப்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தலைமைச் செயலாளரே மன்னிப்பு கேட்க வச்ச அளவுக்கு செயல்பாடுகள் நடக்கிற காரணம் என்ன?
தலைமைச் செயலாளரை முடக்கியது யார்? எதுக்குமே நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றது வேணும்ல. Yes. அப்ப இதுக்கும் வேணும்ல. அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா எதுவா இருந்தாலும் எந்த வீடா இருந்தாலும் நாங்க தாங்க முதல் மரியாதை. இந்த ஆட்சியில வந்து தலைமைச் செயலாளரையே மன்னிப்பு கேட்க வச்ச புகழ் அப்படிங்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களை தான் சாரும் என்பதை மீண்டும் ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிற நேரத்துல பார்த்து நீங்க ஏதாவது பார்த்து வேலை பார்த்து விட்டீங்க. அவர் மட்டும் அவர் கண்டி இருந்தாருன்னா இதெல்லாம் 2023 ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. என்ன நீங்க போட்டு பேசிட்டு இருக்கீங்க? கதை கூட கூடாது. முதல்ல இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும். பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களுக்கான வாரிசுகளுக்கான வேலையை சீக்கிரம் பெற்றுத் தருவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சித்ரா காஃபி வழங்கும் சைட்லைட்ஸ். நன்றி.